எதற்காக புரட்சி? யாரை எதிர்த்து புரட்சி? உங்கள் ஆட்சியை எதிர்த்து, சர்வாதிகார முறையை ஒழிப்பதற்கு. அப்படியானால் என்னை ஒழித்து விட போகிறீர்களா? எங்கள் லட்சியம் ஆளை ஒழிப்பதல்ல, மன்னராட்சியை ஒழித்து மக்களாட்சியை ஏற்படுத்துவது. நானும் மக்களில் ஒருவன் தானே. நானே ஆட்சி செய்தால் என்ன? மக்களில் ஒருவர்தான் நீங்கள். ஆனால் மக்களின் நிலை அறியாதவர்கள். ஏழைகள் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்கிறோம் நாங்கள். அதெப்படி முடியும்? விவசாயிக்கு உழத் தெரியும், வியாபாரிக்கு தொழில் தெரியும், அரசனுக்கு தானே ஆளத் தெரியும். அப்படித்தான் மக்கள் இதுவரை நம்பி வந்தார்கள். ஆனால் விதிக்கப்படும் கொடிய வரிகளும் கொடுக்கப்படும் சவுக்கடிகளும் மன்னராகிய நீங்கள் வாழத் தெரிந்தவர்களே தவிர ஆளத் தெரிந்தவர்கள் அல்ல என்பதை நிரூபித்து விட்டனர். மக்கள் அவ்வளவு கஷ்டப்படுகிறார்களா? வெளிநாடுகள் எல்லாம் மக்கள் எவ்வளவு சந்தோஷமாக வாழ்கிறார்கள் தெரியுமா? அது மாதிரிதான் நம் நாடும் இருக்கும் என்றெல்லாம் நினைத்தேன். பாத்திரம் நிறைய பாலை கண்டு பழகிய உங்களுக்கு சாக்கடை நடுவிலே வாழும் மக்களின் நிலை புரியாதென்றால் ஆச்சரியப்படுவதற்கில்லை. 2000 ஆடைகளில் எதை அணிவது என்று புரியாது திண்டாடும் நீங்கள் ஏதாவது ஒரு ஆடை இருந்தால் மானத்தை மறைக்கலாமே என்று ஏங்கும் ஏழைகளை பற்றி எப்படி அறிந்து கொள்ள முடியும்? இங்கே தாதிகள் பட்டு விரிக்கிறார்கள், நீங்கள் நடந்து போகிறீர்கள். அங்கே காலில் குத்திய முள்ளில் பாதியை ஒடுத்திருந்து விட்டு வாழ்க்கையை கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள் ஏழை மக்கள். அவர்களில் நீங்களும் ஒருவர் என்றால் நாங்கள் எப்படி நம்புவது? வீராங்கா, நீ சொல்வதெல்லாம் எனக்கு நன்கு புரிகிறது. நானும் உங்கள் புரட்சி கூட்டத்தில் சேர்ந்து விடுகிறேன். அப்போதாவது என்னையும் உங்களில் ஒருவன் என நம்புவீர்களா? நீங்களா? ஏன் இப்படி சிரிக்கிறார்? நீங்களும் எங்களுடன் சேர்ந்து விட்டால் நாங்கள் யாருடைய ஆட்சியை எதிர்த்து போராடுவது? ஓ, அதுவா? மந்திரி, தளபதி, ராஜகுரு, பிங்களன், அரண்மனை, அதிகாரம் எல்லாவற்றையும் எதிர்த்து போராடுவோம். Download ShareChat.